போட்டித் தேர்வர்களின் துணைவன், தமிழ்நாடு பொலிட்டிக்கல் தாட், தந்தை பெரியார் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் மற்றும் பேரறிஞர் அண்ணா. சரி, இதில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்துருவோம். நம்ம முதல்ல நம்மளோட வரலாறு, தமிழகத்தோட வரலாறு அப்படிங்கிறது, வரலாற்று பின்னணி அப்படிங்கிறது எங்கேருந்து தொடங்கப்பட்டது. அடிப்படையில் செம்மொழியான தமிழின் தாய்நாடு தமிழகம். ஒட்டுமொத்த தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் உலகம் முழுக்க எங்கெங்கேயோ இருக்காங்க. அப்படி இருந்தாலும் எல்லாத்துக்குமான தாய்நாடு அப்படின்னு பார்த்தோன்னா அது நம்மளுடைய தமிழ்நாடு தான். இதில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் தொடக்க காலகட்டத்தில் தமிழ்நாடு அப்படிங்கிற பகுதியோடு தான் சேர்ந்து இருந்தது. அதில் நம்ம கேரளாவில் ஒரு சில பகுதி, ஆந்திரா, கர்நாடகா இதெல்லாம் சேர்ந்து தான் தமிழகமாக இருந்தது. இதெல்லாம் யார் சொல்லியிருக்கா அப்படின்னா, ஸ்ட்ராப்போ அப்படிங்கிறவர் நம்ம தமிழகத்தை பற்றி மிகப்பெருமையாக எழுதியிருக்கார். அது முக்கியமாக பாண்டியர்களை பற்றி மிகப்பெருமையாக எழுதின ஒரு வெளிநாட்டு ஆய்வாளர் தான் ஸ்ட்ராப்போ அப்படிங்கிறவர். அப்புறம் கிரேக்க வரலாற்று சிந்தனையாளர் மற்றும் புவியியலாளர் ஆவார். இவர் தமிழ்நாட்டின் முடியாட்சியில் பாண்டியர்கள் காலத்தில் உள்ள ராஜதந்திர வரலாற்றை உற்று நோக்கியிருக்கிறார். இந்த ஸ்ட்ராப்போ அப்படிங்கிறவர் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டில், அது முக்கியமாக அவர் தான் தமிழில் எழுதியிருக்காரு, பாண்டியன் கிங்டம் இஸ் த பெஸ்ட் கிங்டம் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு செல்வ ஸ்ப்ளெண்டிட் அண்ட் ரிச்சஸ்ட் கிங்டம் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டிய கிங்டத்தை பெருமையாக எழுதினவர் தான் நம்ம ஸ்ட்ராப்போ அப்படிங்கிறவர். அப்புறம் நம்மளுடைய சோழ, சேர மற்றும் பாண்டியர்களோட கடல் பயணங்கள் எப்படி இருந்தது அதை பற்றியும் அவர் எழுதியிருந்திருக்கிறார். சரிங்களா? அப்புறம் இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஏசிய நாடுகள், இந்தியா மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதிகளாக வர்த்தகத்தை வளர்ப்பதற்காக தமிழக கரையோரங்களில் இருந்த துறைமுகங்கள் முக்கிய மையமாக செயல்பட்டன. அதாவது நம்மளுடைய இந்தியா இருக்குது அப்படின்னா நமக்கு நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, தென்கிழக்கு ஏசியாவில் இருக்கக்கூடிய தென்கிழக்கு இந்த ரீஜியனில் இது, அப்புறம் மத்திய தரைக்கடல், இங்கெல்லாம் நமக்கு வர்த்தகம் நடக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய கடலோர துறைமுகங்கள் ரொம்ப முக்கிய மையமாக செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி குறிப்பாக கிமு புது ஆண்டுக்கு முன்பு 200லேருந்து புது ஆண்டு 300 வரைக்கும் நம்ம சங்க காலம் அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். இது சங்க காலம். சங்க காலம்னு எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்ததுனால அதுக்கு பேர் சங்க காலம் அப்படின்னு பேர். அப்புறம் பண்டைய கால துறைமுகங்கள் எதெல்லாம் இருக்குது அப்படின்னா, கொர்க்கை, பூம்புகார், வசவசமுத்திரம், அப்புறம் பெரிமுலா, அரிக்கமேடு, ஆலங்குளம், மாமல்லபுரம், இதெல்லாம் ஆக்டிவ் ட்ரேட், காமர்ஸ் அண்ட் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சஸ் வித் சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரிஸ், தென்கிழக்கு ஆசிய நாடுகளோட நம்ம நிறைய வணிகம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்குது. அப்புறம் கப்பல் கட்டுதலில் பார்த்தோம் அப்படின்னா உலகத்திலே மிகச்சிறந்து விளங்குனது தமிழர்கள். அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. அதுக்கு தான் இங்கிலீஷ்காரனார வாக்கர் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு, நம்மளுடைய கப்பல் கட்டுற திறனை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 50 வருடத்துக்கு ஒரு முறை சரி பண்ணாலே போதும். ஆனால் இதே வெளிநாட்டுக்காரங்க கப்பல் கட்டினாங்க அப்படின்னா அது 12 வருடத்துக்கு ஒரு முறை சரி பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு எழுதியிருக்காங்க. அந்த அளவுக்கு கப்பல் கட்டக்கூடிய துறையிலையும் மிகச்சிறந்து விளங்கியிருக்கிறாங்க நம்ம தமிழர்கள். இன்னொன்று, அதிலலாம் எந்த இடத்துலையுமே இரும்பு ஆணிகள் பயன்படுத்தப்படவே இல்லை. எல்லாமே மரத்திலான ஆணிகள் தான் பயன்படுத்தியிருந்திருக்காங்க. சரி, சங்கப்பாடலின் வகைப்பாடுகளில் அகம் சார்ந்து இருத்தல் மற்றும் புறம், அதாவது நம்ம ஒட்டுமொத்த தமிழரோட வாழ்க்கை ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு இதெல்லாம் தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. ஒட்டுமொத்த வாழ்வியல் முறையுமே அகம், புறம் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிச்சிருக்காங்க. அகம் அப்படிங்கிறது இல்லறவியல் சார்ந்தது, புறம் அப்படிங்கிறது போர் வீரம் சார்ந்தது. இப்படின்னு அந்த காலகட்டத்தில் பிரித்து வாழ்ந்துருக்கிறாங்க நம்மளுடைய தமிழர்கள். இதுக்கான நிறையா ப்ரூஃப் இருக்குது. சங்கத்தில் இலக்கிய புத்தகங்கள் பார்த்தோம் அப்படின்னா எட்டுத்தொகை இருக்குது. அந்த 8 தொகை நூல்கள் எதெல்லாம் அப்படின்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 1810, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு மற்றும் புறநானூறு. இது தவிர 9வது குழுவாக விளங்கும் பாட்டுகளான 10 பாட்டும் காணப்பட்டது. இது எல்லாமே நம்மளுடைய இலக்கியங்களுக்கு, நம்ம தமிழர்களோட வாழ்வியலுக்கான ஆதாரங்களாக இருந்திருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் தொல்காப்பியத்தோட முதல் 2 புத்தகங்களும் தமிழ் இலக்கணமாக கருதப்பட்டதும் காலகட்டத்தில் என்பது நினைவு கூறத்தக்கதாகும். அதாவது முதல்ல ஏன்னா நமக்கு கிடைக்கப்பெற்ற மிக பழமையான நூல் எதுன்னு கேட்டால் தொல்காப்பியம் தான். கிடைக்கப்பெறாத மிக பழமையான இலக்கியம் எதுன்னு கேட்டால் அது அகத்தியர் எழுதினது இல்லையா. அந்த மாதிரி தொல்காப்பியத்தில் முதல் 2 புத்தகங்களும் தமிழ் இலக்கணமாக கருதப்பட்டிருக்கு ஒரு காலகட்டத்தில். அப்புறம் சங்க இலக்கியங்களுக்கு பிறகு சேகரிக்கப்பட்ட பிரபலமான நூற்கோவை அல்லது பாடல் திரட்டு அப்படிங்கிறது தான் கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறாங்க. சங்கங்களுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் மேல்கணக்கு நூல்கள், சங்க கணக்கு காலத்துக்கு அப்புறம் இருந்தது எல்லாமே சங்க இலக்கியங்கள் அப்படி. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறோம். இப்போ இந்த 18 நூல்களின் ஒரு பகுதி தான் மிகவும் பிரபலமான சிலப்பதிகாரம், மணிமேகலை மற்றும் 18 சிறிய நூல்கள், 18 கீழ்கணக்கு. இது திருக்குறளையும் உள்ளடக்கியாகும். இது எல்லாமே அறநூல்கள் தான் அந்த காலகட்டத்தில் எழுதினதெல்லாம். அதுபோக பிரபந்த இலக்கியம் பல்வேறு வகையான பாடல்களை கொண்டிருந்த அதை தான் என்ன சொல்லுவோம், கோவை அப்படின்னு சொல்லுவோம். கோவை அப்படின்னா ஒரு அன்பை பற்றின ஒரு
புரிதல் கொண்ட ஒரு இலக்கியம் அப்படிங்கிற மாதிரி. களம்பகம் அப்படிங்கிறது ஒரு பத்தியின் முடிவு என்பது அடுத்த வரிக்கு ஆரம்பமாக வழி இருப்பதுடன் பொதுவாக அரசன் மற்றும் வீரத்தை குறிப்பிடுதல், மேலும் பரணி என்பதற்கும் வழிவகுக்கிறது. அதுதான் கலிங்கத்து பரணி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதான் நந்தி களம்பகம் அப்படிங்கிறதெல்லாம். அப்புறம் இது பாரம்பரியத்தின் சிறந்த எடுத்துக்காட்டாக பாண்டிக்கோவை, நந்தி கிளம்பகம் மற்றும் கலிங்கத்து பரணி ஆகியவற்றை குறிப்பிடலாம். இதெல்லாம் நம்மளோட பாரம்பரியத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. பண்டைய கால தமிழ் இலக்கியங்களை திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்றவை பல சங்ககால அரசியலின் தன்மை, சமுதாயம் மற்றும் பண்பாட்டினை அறிய ஆழ்ந்த நுண்ணறிவுடன் படைக்கப்பட்டிருக்குது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் எழுதுறாங்க அப்படின்னா அது வெறும் ஏனோதானன்னு சும்மா சம்மந்தம் இல்லாமல் எழுதுறதில்ல. அது எல்லாமே அவங்களோட கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறதாகவும் அவங்கள அரசியலை பற்றி பிரதிபலிக்கக்கூடியதாகவும் தான் அந்த காலகட்டத்தில் எழுத்துக்கள் இருந்திருக்கு. தமிழ் மொழியானது தமிழ் அடையாளம், பண்பாடு, பாரம்பரியம் மற்றும் மரபுகளின் அடிப்படையாக உள்ளதாகும். நிலம், புவியமைப்பு, ஆட்சியாளர்கள் மற்றும் தலைவர்களால் வேறுபட்டு இருந்தாலும் தமிழ் பேசும் பகுதிகளில் தமிழரை நாடு என்று தேச கூட்டமைப்பு என்பது இருந்தது. அதாவது சேர, சோழ, பாண்டியர்கள், அது மட்டும் கடையில் வள்ளல்கள் இப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிஞ்சு ரூட் பண்ணியிருந்தாலுமே எல்லாத்தையும் ஒன்றிணைக்கக்கூடியது தமிழ் அப்படிங்கிற ஒற்றை மொழி தான். அதனால தான் தமிழரின் நாடு, அது மட்டும் இல்லாமல் தமிழரின் தேச கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி தனியாகவே இருந்திருக்கு. கலிங்க அரசன் இது எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னா, கலிங்கத்து காரவேலனோட கல்வெட்டுகள் ஹத்திகும்பா கல்வெட்டுலேருந்து அனுப்பியிருக்காங்க. அப்படின்னா 132 வருடமாக இருந்த தமிழ் கூட்டமைவு கலிங்கத்து காரவேலனால் அழிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அவரோட கல்வெட்டில் எழுதியிருக்காங்க. அப்போது இதெல்லாம் எப்போனா புது ஆண்டுக்கு முன்பு 165 எழுதியிருக்காங்க. அப்போது அங்கே தமிழ் கூட்டமைப்புன்னு ஒன்று இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு இதை வச்சு தான் தெரியுது. அதே மாதிரி சங்ககால இலக்கியம், அதாவது இது போன்ற தமிழரசனின் கூட்டமைவிடமான பிறநாட்டு படையெடுப்புக்கு எதிராக சண்டையிட்டதை சங்ககால இலக்கியமான அகநானூறு விவரித்துள்ளது. ஆனால் தமிழ் தேசியவாதம் என்பது காலனி ஆதிக்கத்தின் விளைவினால் தோன்றியது என்று சாதாரணமாக கூறிவிட முடியாது. அதாவது இன்னொருத்தர் நம்மளை அடிமைப்படுத்தும் போது தான் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது உருவானதுன்னு இல்லை, இது ஆதி காலகட்டத்தில் இருந்திருக்கு. ஏன்னா அதுக்கு தான் தமிழ் கூட்டமைப்புன்ற ஒன்றே இருக்குது. சரியா? இங்கே அரசு கருத்தாக்கமும் லட்சிய அரசன் என்னும் பதமும் கிரேக்கத்தில் நில எல்லைகளின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருந்த நகர அசை போன்று இருந்தது. அதாவது அரசை போன்று இருந்தது. அதாவது என்னென்னா, கிரேக்கத்தில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கும் இல்லையா, அது ஏன்னா கிரேக்கம் தான் நம்ம இருக்கிறதுலே மிக பழமைன்னு சொல்கிறோம். அதே மாதிரியான ஸ்ட்ரக்சர் இங்கே இருந்திருக்கு. அப்போ அந்த அளவுக்கு இங்கே அரசு கட்டமைப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கு. பண்டைய தமிழ்நாடு என்பது தமிழகம் என்று அழைக்கப்பட்டது. இது மேற்கு மலையை சார்ந்த திருப்பதியிலிருந்து கன்னியாகுமரி நுனி வரை, திருப்பதியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே தமிழகம் தான். இது பாண்டியர் காலகட்டத்தில் இருந்தது. இது பாரம்பரியமாக எப்படி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா, 5 புவியியல் சார்ந்த பிராந்தியம், அதாவது திணை சார்ந்து பிரிக்கப்பட்டது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லி 5 திணை சார்ந்து தான் பிரிக்கப்பட்டது முதல்ல. அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் அப்படிலாம் நம்ம பிரிக்கிறது கிடையாது. தமிழ் மொழி பேசக்கூடிய பகுதியெல்லாம் சோழர்களோட தலைநகரம் உறையூராகவும், பாண்டியர்களோட தலைநகரம் மதுரையாகவும், சேரர்களோட தலைநகரம் அப்படிங்கிறது தற்போதைய கொங்கு மற்றும் கேரளா அப்படின்றதாகவும், பல்லவர்களுக்கு காஞ்சிபுரம், பல்வேறு விதமாக பிரிஞ்சிருந்தாங்க. ஆனாலும் தமிழ் கூட்டமைப்புன்னு ஒன்று இருந்துகிட்டே இருந்திருக்கு ஆதி காலகட்டத்தில். இது எல்லாமே பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு மன்னர்களால் பல்வேறு குறுநில மன்னர்களால் ஆளப்பட்டிருக்குது. கடையல் வள்ளல்கள் நமக்கு தெரியும். கடையல் வள்ளல்கள் அப்படின்னா ஆய், பாரி, ஓரி, காரி, அதியமான், பேகன் மற்றும் நெல்லி, இவங்க தான் கடையல் வள்ளல்கள் அப்படிங்கிறது. இதில் கடையல் வள்ளல்கள்னு சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா, கடையல் வள்ளல்களுக்கும் நம்ம மூவேந்தர்களுக்கும் சேர சோழ பாண்டியர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மூவேந்தர்கள் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா சம நிலப்பகுதியில் ஆட்சி பண்ணக்கூடியவர்கள் தான். இது கடையல் வள்ளல்கள் அப்படிங்கிறவங்க அவங்கள மன்னர்னு சொல்கிறதில்ல, அவங்கள இனக்குழுக்களின் தலைவன். அவங்கெல்லாம் மலைகளை சுற்றி ஆட்சி பண்ணக்கூடிய ஆட்கள் இவங்கெல்லாம். சரி, சபை அப்படிங்கிற ஒன்று அந்த அரசாட்சியில் இருந்திருக்கு. அதுதான் என்னது, ஒட்டுமொத்த ஒரு உயர்ந்த நீதிமன்றம் மாதிரி அரசை சொல்லக்கூடிய தீர்ப்பு வழங்குறது எல்லாமே அங்கே தான். அதே மாதிரி இதே போல் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு மன்றம் இருந்திருக்கு. அங்கே தான் ஊர் கூடி முடிவெடுக்கிறதெல்லாம் அங்கே தான். அதே மாதிரி போர் வீரர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மதிப்பு இருக்குது. இப்போ நம்ம ராணுவ வீரர்கள் இருக்காங்க, நம்மளாம் மதிப்பு கொடுக்குறதில்ல. ஆனால் அந்த காலகட்டத்தில் போர் வீரர்களுக்கு மிகப்பெரிய மதிப்பு இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் ஒருவேளை போரில் இறந்தாலும் அவங்களுக்கு நினைவு தூண் எழுப்பக்கூடிய பழக்க வழக்கம் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. அதே மாதிரி இப்போ போர் புரியணும், ஒரு மன்னராக இருக்கட்டும் இல்லை சாதாரண போர் வீரனாக இருக்கட்டும், புறமுதுகு காட்டி ஒரு வேளை உயிர் விட்டுட்டார் அப்படின்னா அது மிகப்பெரிய அவமானமாக நினச்சிருக்காங்க அந்த காலகட்டத்தில். ஏன்னா அப்படி ஒரு சின்ன குழந்தை போருக்கு போயிருந்தா கூட அதுக்கு எந்த அடியும் படாமல் ஒரு வேளை இறந்து போயிடுச்சு அப்படின்னா கூட அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு இடத்துல அருவாளால் இல்லை கத்தியால் கீறி அதுக்கப்புறம் தான் புதைப்பாங்களாம். அந்தளவுக்கு வீரதீரமாக இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில். போரின் நல்ல நடைமுறைகள் பலவற்றை சங்க இலக்கியங்கள் நிறைய தெரிவிக்கின்றன. புறநானூறு என்பது ஒரு சங்க இலக்கியமாகும். இது பாண்டிய அரசனை புகழ்கிறது. அவன் பெண்கள், குழந்தைகள், நோயாளிகள் மற்றும் வயோதிக மக்கள், கால்நடைகள் இவைகள் அனைத்தையும் பாதுகாப்பான இடங்களில் போர்க்காலங்களில் இடம்பெயரச் செய்தான். அந்த அளவுக்கு, அதாவது ஒரு போர் நடக்குது அப்படின்னா யாருக்கு எந்த விதமான சேதமும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவங்களெல்லாம் பத்திரமான இடத்துல வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் போர் புரியக்கூடிய ஆடாக இருக்கிறாங்க பாண்டிய மன்னர்கள் எல்லாமே அந்த காலகட்டத்தில். அதே மாதிரி நீதி அரசு அப்படிங்கிறதுலாம் எப்படி இருக்குன்னா, ஒரு காலகட்டத்தில் மனசாட்சிக்கு உட்பட்டதாக இருந்திருக்கு. இப்போ நமக்கு நிறையா நடக்குது, அதெல்லாம் எந்த விதமான மனசாட்சிக்கும் அப்பாற்பட்டு நடக்கக்கூடியது இப்போ உள்ள காலகட்டத்தில்.
நீதிங்கிறது ஒரு அரசனோட ஆட்சியில் மிக முக்கிய கூறாக இருக்க வேண்டும். ஏன்னா ஒருத்தனோட தீர்ப்பு தான் அந்த ஆட்சியோட அடிக்கல்லே அசைக்கக்கூடியது. அதனால் தீர்ப்பு சரியாக இருந்தது அப்படின்னா அந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்கும். அந்த எந்த ஒரு பிரச்சனை, தன்னோட சொந்த மனைவியே ஒரு தவறு பண்ணால் கூட நீதியை ஒருபோதும் தியாகம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்களோட முக்கிய குறிக்கோளாக இருந்திருக்கு. அரசனின் நல்லாட்சி மற்றும் நற்செயல்கள் எப்பொழுதும் நிலையான நீடித்த புகழை கொண்டு வாழும். இதுதான் முக்கிய கொள்கைகளாக இருந்திருக்கு அரசியலில். மன்னராட்சி அல்லது முடியாட்சி தன்மையை கொண்டிருந்தாலும் அரசனின் சட்டப்படியான முடிவுகள் மக்களின் ஒப்புதலை சார்ந்தே இருந்தது. அரசன் மக்களின் ஆதரவு இருக்கும் வரை சட்டப்படியான முடிவுகளை அனுபவிப்பவராகவும், அதே சமயம் அவற்றை தவறாக பயன்படுத்தினால் மக்கள் ஆதரவை இழக்கவும் நேரிடும். கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஜனநாயகம் மாதிரி, ஆனால் ஜனநாயகம் கிடையாது, மன்னராட்சி. சங்க இலக்கியம் பட்டினப்பாலை பல்வேறு வகையான வரிகளை பற்றி கூறுகின்றது. அவைகள் சுங்கவரி, வருமான வரி, பொருள் மீதுள்ள வரி மற்றும் பல வரிகள் அரசின் வருவாய்களை பெருக்கும் ஆதாரமாக கூறப்பட்டுள்ளன. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணணும்னாலே கண்டிப்பாக டேக்ஸ் தேவை. அது இன்னைக்கு மட்டும் இல்லை, அந்த காலகட்டத்திலேருந்தே வரி வசூலிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஏன்னா வரி வசூலித்தா மட்டும்தான் ஒரு அரசாங்கம் ரன் ஆகும் இல்லையா? அந்த அரசாங்கம் நடைபெறணும் அப்படின்னா அதுக்கு வரி முக்கியமாக தேவை. அதில் பற்றிலாம் பட்டினப்பாளையில் குறிப்பிட்டிருக்காங்க. எளிமையான நிர்வாக கூட்டமைப்பின் வழியே அமைச்சர்கள், அதிகாரிகள், தமிழ் அரசர்கள் தமிழகத்தை ஆட்சி புரிந்தனர். வெளிநாட்டு வர்த்தகம், சுங்கவரி முதலாவை அரசின் வருவாயில் பெரும் பங்கு வகித்தன. பாண்டியர் காலகட்டத்தில் கல்வெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்களோட முக்கியமான தொழில் அப்படிங்கிறது முத்து குளித்தல். அதை பற்றியும் முதன்மை எழுத்தர் கணக்கத்திகன் பற்றியும் குறிப்பிட்டுள்ளது. கலாத்திகர், கணத்திகன் இதெல்லாம் கேள்வியில் கேட்கறதுக்கான வாய்ப்பு. கலாத்திகர் அப்படிங்கிறது முத்து குளிக்கிறது. அப்புறம் முதன்மை எழுத்தரோட பேர் கணத்திகன். முத்து குளித்தல் இன்னொன்று பாண்டியரோட முக்கியமான தொழில் என்ன அப்படின்னு கேட்டாலும் அது முத்து குளித்தல் அப்படிங்கிறது தான். சோழரோட கொடியிலும் மற்றும் நாணயங்களிலும் புலி சின்னத்தை பொறித்திருந்தார்கள். சோழர்களுக்கு அடையாளம்னாலே புலி சின்னம் தான். சேரர்கள் வில்லம்பு, பாண்டியர்கள் மீன் சின்னம், அதுவும் 2 மீன், துள்ளி குதிக்கிற மாதிரியான 2 மீன்கள். பல்லவர்கள் சிங்கத்தை சின்னமாக பெற்றிருந்தனர். இந்த மாதிரி ஆளுக்குன்னு ஒரு அடையாளம் இருந்தது. அதே மாதிரி முக்கியமானது, ஒரு அரசாங்கம் நிலையாக நிற்கணும் அப்படின்னா தன்னை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறாம தன்னை சுற்றி இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் எல்லாத்தையுமே கவனிச்சிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த மண் மேம்பட முடியும். அப்போ மன்னனோட ஆட்சி இன்னும் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான தேவை ஒற்றர்கள் இருந்தால் மட்டும்தான் நம்மளை தாக்க வர்றது யார், அவங்களோட திட்டங்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் ஒற்றர்கள் மூலமாக உளவு பார்க்கக்கூடியதும் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. அதே மாதிரி அடிமைகளும் படையெடுத்த பின் பிடிப்பதும், அடிமைகளை வர்த்தகத்திற்கு பயன்படுத்தவும், பரிசுக்காக பரிமாற்றம் செய்யவும் அரசாட்சியாளரால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. குறிப்பாக கட்டுமானம் மற்றும் கட்டிட வேலை. ஏன்னா இப்போ நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலே இருக்குன்னா அது வெறும் அந்த கிராம மக்களால் கட்டப்பட்டதில்லை, பல்வேறு போர்களில் கைப்பற்றப்பட்ட அடிமைகளை வச்சு கட்டப்பட்டதான் இந்த தஞ்சாவூர் கோவில் அப்படிங்கிறது. பண்டைய தமிழில் சாதி முறை என்பது சாதிங்கிறது பெரிய லெவலில். ஆனால் என்ன எப்படி இருந்தது அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் தொழில் ரீதியாக சின்ன சின்ன பிரிவுகள் இருந்தது. அதுவும் தொழில் அப்படிங்கிறது என்னது, திணை சார்ந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் தானே தவிர மற்றபடி சாதிய முறை அப்படின்னு இருந்ததுக்கான அடையாளம் அப்படிங்கிறது பெரிய அளவில் கிடையாது. அப்போது அது எப்படி இப்போ வேறு எப்படி ஜாதினா அது எந்த மாதிரி வடிவத்தில் இருந்தது அப்படின்னா, துடியன், பாணன் மற்றும் கடம்பன் அல்லது அரசர் ஆட்சி புரிவர், வைசியர், வர்த்தகர்கள் மற்றும் வேளாளர், இந்த மாதிரி தகுதி நிலையில் ஒரு சில சின்ன சின்ன பிரிவுகள் தான். ஆனால் இது ஜாதியின் அடிப்படையில் இல்லை. வர்ணமுறை அப்படிங்கிறது வேத காலகட்டத்தில் வந்தது இல்லையா, அந்த வர்ணமுறை இங்கே நம்ம தமிழகத்தில் பெரிய அளவில் அதோட பாதிப்பு அப்படிங்கிறது இல்லை. மனு தர்மம் அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்படவே இல்லை. மனு தர்மம்ல வேத காலகட்டத்தில் இருந்தது, இங்கே இல்லை. ஆரம்பகால ஆரிய பிராமண ஜாதி அமைப்புகள் சங்க காலத்தில் குறிப்பிடப்படவில்லை. இது போன்ற அமைப்புகள் சங்க காலத்திற்கு பிறகு அந்த ஆரிய பிராமணன் கோட்பாடு அப்படிங்கிறது, பிரச்சனை அப்படிங்கிறது சங்க காலத்துக்கு அப்புறம் தான் தோன்றினதாக சொல்லப்படுது. அதே மாதிரி பண்டைய தமிழ் மதங்கள் எல்லாமே எது இருந்ததுன்னா நாட்டுப்புற கலைகள் சார்ந்து தான். ஏன்னா ஒட்டுமொத்த அவங்களோட கலாச்சாரமே கலை சார்ந்தும் கலாச்சாரம் சார்ந்தும் தான் அவங்களோட வாழ்வியலை இருந்திருக்கு. அதே மாதிரி அவங்களோட தெய்வத்தை வழிபடுறது அப்படின்னா இயற்கை தான். வேறு எந்த ஒரு உருவம் வச்சு இந்த தெய்வம் அந்த தெய்வம் அப்படின்லாம் இல்லை, அவங்களுக்கு இயற்கை தான். அதுபோக அவங்க வழிபட்டதுன்னு பார்த்தோன்னா இனக்குழுவின் தலைவனை அல்லது தனக்குன்னு போராடின ஒரு மாவீரனை, தன்னோட படையை வழி நடத்தின ஒரு தலைவனை, இப்படி தான் வழிபட்டிருக்காங்க. அதனால தான் முருகன் அப்படிங்கிறதும் ஒரு இனக்குழுவோட தலைவன். அதனால தான் முருகனை நாம் வழிபடுறோம், மாவீரராகவும் கடவுளாகவும். அது நம்மளோட நாட்டுப்புற கலாச்சாரம் சார்ந்து அவங்கள வழிபடுறோம். உலகில் பற்றுடைய கடவுளாக தமிழ் திராவிட மரபுகளின் கட்டுரைகளில் வேர் ஊன்ற ஆரம்பித்தது. கிபி பொது ஆண்டு 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகே தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் போன்ற எழுத்துக்கள் தோன்ற ஆரம்பித்தது. சமஸ்கிருதம்லாம் அதுக்கப்புறம் வந்தது தான். சமஸ்கிருதமயமாதல் பொதுவாக பொதுவெளிக்கு பரவ ஆரம்பித்தது. பிராமணர்கள் அரசனுக்கு ஆசி வழங்குபவர்களாகவும் மற்றவர்களை விட உயர்ந்தவர்களாகவும் கருதும் மனப்பாங்கு தொடங்கியது. பிராமின்ஸ் அவங்களோட சமஸ்கிருத மொழி எடுத்துகிட்டு வரும்போது தான் இங்கே மன்னர்களே அவங்கள கோவிலில் வைக்க ஆரம்பிக்கும் போது அவங்கக்கிட்ட இவங்க ஆசி வாங்குற அளவுக்கு ஒரு காலகட்டத்தில் கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் ஆரிய பிராமணம் அப்படிங்கிறது. அப்புறம் இக்காலகட்டத்திற்கு பின் பிராமணர்களிடம் ஆசி வருவது சட்டப்பூர்வமாக வழியாக துவங்கியது. ஒரு காலகட்டத்தில் இது ஒரு முக்கியமான நடைமுறையாகவே மாற ஆரம்பிச்சிது. சமஸ்கிருதமயமாதலுடன் சேர்ந்து வேத சடங்குகள், மனு கொண்டு வந்த வர்ணாசிரம அமைப்பு போன்றவை ஏற்கனவே தொழில் ரீதியாக பிரிக்கப்பட்டிருந்த திராவிட சமூகத்தை மேலிருந்து கீழாக சாதி ரீதியாக பிரித்தது.
அங்கே சமஸ்கிருதம் வந்தது, ஆரியம் உள்ளே வந்தது. வந்ததுக்கப்புறம் வர்ணாசிரம முறை அப்படிங்கிறது இங்கே முழுவதுமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்புறம் தான் இந்த ஜாதிங்கிற பிரச்சனை வந்தது. அதே மாதிரி அரசுரிமை, ஒரு மன்னர் அப்படிங்கிறது அது அரசுரிமையாச்சு. அது மட்டும் இல்லாமல் வழி வழியாக அந்த பிராமணர்களோட பதவியும் அப்படியே வழி வழியாக வர ஆரம்பிச்சது. மரபு வழி கொள்கையும் இயற்கை வழிபாடும் தமிழ் மன்னரிடம் பொதுவாக காணப்பட்டது. முடியாட்சியும் கலாச்சார மையத்திலிருந்து அதிகார மையத்தை நோக்கி நகர்ந்தது. இதனால் சங்க காலத்துக்கு பிந்தைய காலத்தில் அரசனின் அதிகாரங்கள் அதிகரித்து நாட்டின் மொத்த அதிகாரமும் பெற்ற ஒரே அமைப்பாக அரியணை உயர்ந்தது. ஒட்டு மொத்தத்துக்கும் தீர்ப்பு சொல்கிற ஒரே ஆள் மன்னர் மட்டும்தான். பல்லவர் காலத்தில் வட இந்தியாவில் இருந்த ஆரிய கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ஊடுருவியது. பல்லவர்கள் வழியா, ஏன்னா பல்லவர்கள் இருந்த காலகட்டத்தில் சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் இருந்தது இல்லையா. அப்போ சமஸ்கிருதம் வந்தது அப்படின்னா ஆரியர்களோட ஊடுருவல் அதிகமாக இருந்தது. அவங்க வந்துட்டாங்க அப்படின்னாலே இங்கே ஜாதிய முறை உள்ளே வந்துருச்சு. இரண்டு கலாச்சாரங்களிலும் உள்ள கருத்துக்கள், அமைப்புகள் சில ஒன்றினையும் முரண்பட்ட சில வழக்கொழிந்து போகவும் இருந்து இந்த ஊடுருவல் வழி வகுத்தது. அதாவது சமஸ்கிருதம் உள்ளே வருது, சமஸ்கிருதத்தில் நல்லதை இவங்க எடுத்துக்கிறாங்க, இதில் தமிழ் மொழியில் இருக்க நல்லதை அவங்க எடுத்துக்கிறாங்க. ரெண்டுலேயும் பிடிக்காத சில விஷயங்களை ரெண்டு பேருமே கைவிட்டுறாங்க. இப்படித்தான் ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கலப்பினமாக உருவாக ஆரம்பிச்சது. அது சார்ந்து தான் கலப்பின கலாச்சாரம் அப்படிங்கிறது இங்கே தமிழகத்தில் உருவாக ஆரம்பிச்சது. ஆரம்ப காலகட்டத்தில் சங்க காலகட்டத்தில் பார்த்தோன்னா பெண்களோட மதிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய இருந்தது. ஆனால் இந்த வர்ணாசிரமம்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் அவங்களோட அதிகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்பட்டது, அடிமையாக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட முதல்ல பெண்கள் அவையிலே பங்கெடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதோட பங்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. பெண்கள் சமூக சடங்குகளில் முக்கிய பங்கு வகித்தனர். மேலும் மரபு வழி உரிமைகள் மற்றும் அதிகாரங்கள் ஆண்களிடம் இருந்தாலும் குடும்பத்தில் பெண்ணின் பங்கு முக்கியமானதாக இருந்தது சங்க காலகட்டத்தில். ஏன்னா சங்க காலத்தில் நிறைய பெண்பார் புலவர்களே இருந்திருக்காங்க. ஔவையார் என்றால் மதிப்பிற்குரிய பெண் என்ற ஒரு பொருள். அதேமாதிரி காக்கைப்பாட்டினியாக இருந்திருக்காங்க, பெருங்கோப்பெண்டு, இவங்கெல்லாம் பண்டைய காலத்தில் இருந்த முக்கியமான பெண்பார் புலவர்கள். அப்போ பெண்களுக்கு சங்க காலகட்டத்தில் மிகப்பெரிய மதிப்பு இருந்திருக்கு. தமிழ் இலக்கியத்திற்கு எந்த பெண்மணிகளெல்லாம் முக்கிய பங்களித்தனரோ அவர்கள் ஔவையார் என்ற பட்டப்பெயரிட்டு அழைக்கப்பட்டனர். வெவ்வேறு காலத்தில் வாழ்ந்த 6 பெண் தமிழ் புலவர்களுக்கு இப்பட்டப்பெயர் வழங்கப்பட்டது. சங்க காலத்தில் வாழ்ந்த ஔவையாரும் மற்றும் சோழர்களும் சிறந்த சிறப்புத்தன்மை வாய்ந்தவர்களாக கருதப்பட்டனர். இலக்கியம், கலாச்சாரம், உலகளாவிய அறநெறி, அரசியல் தன்மை, போர் அமைதி மற்றும் ராஜதந்திரம் போன்றவற்றில் இவர்கள் மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தினர். இந்த ஔவையார் 1ஆம் மற்றும் 2ஆம் நூற்றாண்டு காலத்தில் வசித்தவர். ஏன்னா ஔவையார்ன்றது ஒரே ஆள் கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலே வாழ்ந்த பெண்பால் புலவர்களுக்கு இந்த மாதிரி பேர் வைக்கிறது. இவர் அதியமானின் அவையிலும் இருந்தார். அதனால தான் அவைக்கு அதியமான் அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர்னு சொல்லியிருக்காங்களே, அதெல்லாம் இந்த அதியமான் தான். கடையல் வள்ளல்களில் ஒருவரான அதியமான். அதே மாதிரி திருவள்ளுவர் மற்றும் கபிலரின் சமகாலத்தார் அவர். ஏன்னா அதியமான் இருந்திருக்கானே, அங்கே இருந்திருக்காரு அப்படின்னாலே அதே மாதிரி சமயகாலத்தில் வந்த கடையல் வள்ளல் இருக்காங்க. அவங்க காலத்தில் வந்தவர் தான் கபிலர். அதனால் அதாவது பாரியோட நண்பர் கபிலர் இருக்கு இல்லையா, அப்போ அந்த காலத்தை சேர்ந்தவர் தான் ஔவையாரும். நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு இவற்றில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ளனர் ஔவையார்கள். அதே மாதிரி இவர் ஒரு சிறந்த தூதராகவும் அதியமானுக்கு பலமுறை பல அரசர்களிடம் தூதுவனாகவும் சென்றுள்ளார். அதாவது போரெலாம் நடக்கணும்னு ரெடியாக இருக்கக்கூடிய சமயத்தில் கூட ஔவையார் போய் நின்று அந்த போரை நிறுத்தி அந்த மன்னர்களுக்கு ஒரு ஆசி வழங்கி அந்த போரை நிறுத்தக்கூடிய தன்மை ஔவையார்கிட்ட இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் அதியமான அவையில் புலவராகவும் அதியமானின் உற்ற தொடராகவும் இருந்தார். தன் தூது திறமையின் மூலம் போர்களை கூட இவர் தவிர்த்துள்ளார். அந்த அளவுக்கு முக்கியமான ஆட்கள் தான் அந்த காலகட்டத்தில் இருந்த ஔவையார். ஒரு முறை காஞ்சி ஆண்ட தொண்டைமான் அதியமான் ஆண்ட தகடுரை தாக்கி போர் புரியும் எண்ணத்துடன் இருந்தான். இதை அறிந்த ஔவையார் காஞ்சி சென்று தொண்டைமானை சந்தித்து பின் வருமாறு கூறினார். தொண்டைமான் அரசரே, உங்களுக்கும் அதியமானுக்கும் தான் எவ்வளவு வேறுபாடு. உங்களது ஆயுத கிடங்கில் ஆயுதங்கள் சுத்தமாகவும் பளபளப்பாகவும் நெய் பூசப்பட்டு அழகாகவும் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் பாவம் அதியமானின் ஆயுதங்கள் உடைந்தும் இரத்தக்கரை படிந்தும் பட்டறைகளில் பழுது நீக்கும் பணியிலும் உள்ளன என்றார். இதுனா என்ன அர்த்தம்? தொண்டைமானே, உங்களோட ஆயுதங்கள்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் போர் பக்கமே போனதில்லை. அவனோட ஆயுதங்கள்லாம் உடஞ்சி போய் ரத்தக்கரையாக இருக்குன்னா அவன் சந்திக்காத போரே இல்லை. நீங்கள் அவனோட போய் புரியணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த போரை தடுத்து நிறுத்தி அந்த தொண்டைமான்கிட்ட சொல்லி பண்ணினது யார் அப்படின்னா நம்ம ஔவையார் தான். சோழர் காலத்தில் 10ஆம் நூற்றாண்டில் இன்னொரு புகழ்பெற்ற ஔவையார் இருந்தார். அது 10வது நூற்றாண்டு. 1ஆம் நூற்றாண்டில் 2ஆம் நூற்றாண்டில் இருந்திருக்காங்க, 10ஆம் நூற்றாண்டில் இருந்திருக்காங்க. இவரை குழந்தைகளுக்கான நீதி கதைகளையும் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் இதெல்லாம் எழுதினது 10ஆம் நூற்றாண்டில் வந்த ஔவையார் தான். மூதுரை மற்றும் நல்வழி என்ற 2 நூல்களையும் எழுதியுள்ளார். திருக்குறள் பார்த்தோம்னா நம்மளுடைய பண்டைய இலக்கியங்களை நம்ம கலாச்சாரம் மற்றும் இலக்கிய மரபுகளை பற்றி குறிப்பிடுகிறது. அதாவது திருக்குறள் அப்படிங்கிறது 2 வரி தான். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களோட மனதையும் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரே ஆயுதம் அப்படின்னா திருக்குறளை சொல்லலாம். நம் தமிழ் கலாச்சாரத்தின் வரலாற்றை குறிப்பாக தமிழ் சமூக அமைப்பு மற்றும் மத நம்பிக்கைகளை, வாழ்வாதாரம், விதிமுறைகள், தொழிற்கல்வி மற்றும் பெண்களின் தகுதி நிலை, திருமணம், பாலினம், வர்க்க கட்டமைப்பு, சாதி அமைப்பின் தோற்றம், அமைதி, ஆட்சிமுறை, கடற்படை, மீன்பிடி தொழில், பாரம்பரியம், வர்த்தகம், வணிகம், கப்பல் கட்டுமணி மற்றும் கடற்பயணங்கள், பொருளாதாரம், நிலம் அமைப்பு, விவசாயம், கலை, நாட்டியம், பாடல்கள், இசை, கட்டடக்கலை மற்றும் அயல் நாடுகளுடன் உறவு மற்றும் தொலைதூர தேசங்களை பற்றியும் கூறுகின்றன.
இந்த உலகத்தில் எந்த ஒரு வார்த்தை இன்னும் புதுசாகவே கண்டுபிடிச்சாலும் அதை பற்றி எதில் இருக்கும் அப்படின்னா நம்ம திருக்குறளில் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நூல் தான் நமக்கு திருக்குறள். இப்படியெல்லாம் வாழ்ந்த ஒரு தமிழ் சமூகம் தான் பின்னாளில் எப்படி இருந்தது அப்படின்னா, அரசியல் என்பது சமுதாயத்தின் நடைமுறை செயல்பாடுகளை அப்படியே கிரகித்துக் கொள்வதற்கு மாறாக சமுதாயத்தின் விழிப்புணர்வை மாற்றுவதற்கான நடவடிக்கையாகும். இத்தகைய நடவடிக்கையில் பல காரணிகள் உள்ளன. அரசியல் அப்படிங்கிறனால என்ன அர்த்தம்? அங்கே சமூகம், பொருளாதாரம், பல தொழில்நுட்பம் எல்லாமே உள்ளதான். இந்த சமூகத்தில் புதிய காரணிகள் நெருக்கடிகளை உருவாக்கின்றன. இடை சமூக தளத்தில் புதிய சிந்தனையாளர்களை தோற்றுவிக்கின்றன. இவர்களின் நீண்டகால தாக்கங்களை உருவாக்குபவர்கள் அரசியல் சிந்தனையாளர்களாக உருவாகின்றனர். சரி, இந்த திங்கர்ஸ் சொல்கிறோம்ல, பொலிட்டிக்கல் திங்கர்ஸ், அவங்கள பற்றி எப்படி அரசியல் சிந்தனையாளர்களுக்கான வரையறையை கீழ்காண்பதை காணலாம். பொலிட்டிக்கல் திங்கர்ஸ்னால் யார், அவங்களுக்கான சில வரையறைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சமூகத்தில் சமூக மாற்றத்தை ஏற்படுத்திய கொள்கைகளை நிகழ்வுகளுக்கு காரணியாக இருத்தல், மக்களின் பொது புத்தியியல் மாற்றத்தை உருவாக்குதல். அதாவது பொலிட்டிக்கல் திங்கர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கலாம், யார் வேணால் லீடராக இருக்கலாம். ஆனால் இங்கே சரி எது நீதி எது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கக்கூடியவங்க அந்த பொலிட்டிக்கல் திங்கர்ஸ். சமூகத்தில் திருப்பு முனையுடன் ஏற்படுத்திய அரசியல் முடிவுகளை எடுத்தல், சமூகத்தின் பல பிரிவுகளை சார்ந்த பயனாளர்களுக்கும் பலன்கள் அளித்தல், அரசு முடிவுகளுக்கு காரணமாக இருத்தல், சமூகத்தின் பல பிரிவு மக்களின் முன்னேற்றத்திற்கு காரணமாக அரசியல் கருத்துக்களை பொது கருத்தாக உருவாக்குதல். ஏன்னா இப்போது ஏன்னு ஒரு பார்ட்டி இருக்குது, பின்னு ஒரு பார்ட்டி இருக்குது. ஏ பார்ட்டிக்குன்னு ஒரு கருத்து இருக்கும், பி பார்ட்டிக்குன்னு ஒரு கருத்து இருக்கும். இந்த கருத்தையே பேசுகிற ஆள் பொலிட்டிக்கல் திங்கர்ஸ்னு சொல்ல முடியாது. ரெண்டு பேர்த்துக்கும் பொதுவான கருத்தை பேசக்கூடிய ஆள் தான் பொலிட்டிக்கல் திங்கர்ஸ் அப்படிங்கிறது. அரசியல் சிந்தனையாளர்களின் நடவடிக்கைகளை புதிய அரசியல் சிந்தனைகளுக்கு ஆதரவாகவும் மக்களின் ஈடுபாட்டினையும் பகுத்தறிவினையும் உருவாக்குகின்றன. அதாவது இவர் சொல்லக்கூடிய கருத்து அப்படிங்கிறது சும்மா ரெண்டு பேர்த்துக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. மக்களோட கருத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கணும், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரியான இருக்கணும் இவரோட கருத்து அப்படிங்கிறது. சமகால அரசியல் களங்களில் அவர்கள் ஊடாட்டம் கொள்வதால் புதிய சமூக விழுமியங்கள் உருவாகின்றன. அடுத்த காலகட்டத்துக்கு அறைகூவல் எடுக்கும் அரசியல் மாற்றத்துக்கான அரசியல் முடிவுகளை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அவர்களது அரசியல் முடிவுகள் அநேக மக்களின் அன்றாட வாழ்வில் நீண்டகால மாற்றங்களை உருவாக்குகின்றன. ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் சொல்லக்கூடியதான், இந்த மாதிரி யாருமே இல்லை அப்படின்னா மக்கள் ரெண்டு பார்ட்டியில் ஏதோ ஒன்று நம்பி போய்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் சொல்ல போய் தான் மக்களுக்குள்ள விழிப்புணர்வு ஏற்பட்டு அவங்களோட வாழ்வியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. உலகம் முழுவதிலும் இத்தகைய அரசியல் சிந்தனையாளர்கள் அரசியல் சமூக மாற்றங்களை உருவாக்கியுள்ளனர். இந்தியாவிலும் தமிழகத்திலும் பண்டைய காலத்திலிருந்து இத்தகைய அரசியல் சிந்தனையாளர்கள் உருவாகியுள்ளனர். இந்த அரசியல் சிந்தனையாளர்கள் யார் அப்படிங்கிறது தான் நாம் இதில் பார்க்க போகிறோம். இதுக்கான சான்றுகள் எங்கே இருக்குது அப்படின்னா, this is evident from the ancient political ideas of Thiruvallur, whereas Bharatiyar is a nationalist and Singaradu is a communist. According to Periyar, Dravidian ideology focuses on social justice. The political ideology in Tamil Nadu is a combination of all the three left, right and center ideologies. தமிழ்நாட்டில் மட்டும்தான் எந்த பாகுபாடும் இல்லாமல் இடது வலது நடுவு என எல்லா சிந்தனையிலையும் இருக்கக்கூடிய ஆட்கள் இருந்திருக்காங்க. பெரியார் இருந்திருக்காரு, திராவிடியன் ஐடியாலஜி, சமூக நீதியை பற்றி பேசுகிறதுக்கு, அதே மாதிரி உலக அரசியலை பேசுகிறதுக்கு திருவள்ளுவர் இருந்திருக்காரு, பாரதியார் மிகப்பெரிய தேசியவாதி, சிங்காரவேலர் மிகப்பெரிய கம்யூனிசவாதி அப்படின்னு எல்லா பன்முகத்தன்மையும் கொண்ட ஒரு தேசமாக நம்ம தமிழ்நாடு இருந்திருக்கு. அதில் இருந்த பொலிட்டிக்கல் திங்கர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக நம்மளுடைய வள்ளுவர் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு எல்லா விதமான வாழ்க்கை முறையும் சொல்லிட்டார் இல்லையா. பண்டைய அரசியல் சிந்தனைகள். திருவள்ளுவர் தம் நூலின் முதல் பகுதியாக அறத்துப்பாலின் அறத்தின் சிறப்பை திறமாக எடுத்துரைக்கிறார். கற்பவரின் நெஞ்சில் பதியுமாறு செய்கிறார். இங்கே நெறி தவறாத ஓர் அறிவுராக விளங்கி உணர்ச்சி வயப்படாமல் கற்பனைக்கு இடந்தராமல் நடுநிலையாக நின்று தாம் உணர்ந்த உண்மைகளை தெளிவாக விளக்குகிறார். இரண்டாம் பகுதியாகிய பொருட்பாலில் உலக வாழ்க்கையின் இயல்புகளையும் நடைமுறைகளையும் அலசி ஆராயும் ஓர் அனுபவம் நிறைந்த அறிஞராக திகழ்கிறார். பலகாலத்தும் பல துறைகளையும் கண்டும் கேட்டும் அறிவார்ந்தவற்றை எல்லாம் தம் சிந்தனை திறத்தால் தெளிவாக உணர்ந்து வகைப்படுத்தி கூறுகிறார். மூன்றாம் பகுதியாக காமத்துப்பாலில் படைப்பு திறன்மிக்க ஒரு கவிஞராக நின்று குரல்மணிகளை இயற்றியுள்ளார். தாம் மறைத்திருந்து நாடக போக்கில் காதலனையும் பேச செய்துள்ளார். அதனால் இந்த மூளை அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால் இதில் சொல்லாத விஷயங்கள் வேறு எந்த நூல்களையும் பெரிதாக சொல்லப்படும். எந்த நூல்கள் எடுத்தாலும் அதோட ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது நம்ம திருக்குறளில் தான் வந்துருக்கும். அதனால் நெறி தவறாமல் இருக்கணும்னு அறத்துப்பால் சொல்லிட்டாரு. அதே மாதிரி பொருள் தேடும்போது எவ்வளவு நீதி நேர்மையோடு இருக்கணுன்றதையும் சொல்லிட்டாரு. கடைசியில் காமத்துப்பாலில் அன்பை பற்றியும் சொல்லிட்டார், காதலை பற்றியும். இவ்வளவு சொன்னது தான் மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் திங்கரான நம்மளுடைய திருவள்ளுவர். மொத்தம் பொருட்பாலில் பார்த்தோம் அப்படின்னா 7 பகுதிகள் இருக்குது. அதில் 7 பகுதிகள் இருக்குது. 25 அந்த 7 பகுதிகள் உடையது. அதில் அரசியல் 25, மொத்தம் 70 வேர்சஸ் பாடல்களில் 25 அரசியலுக்கும்
10 அமைச்சியலுக்கும் 2 அரண், கூழ் 1, படை 2, நட்பு 17, குடி 13 ஆக மொத்தம் 70 அதிகாரங்கள் 7 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு படை கூடி கூழ் அமைச்சு நட்பு அரண் 6ம் உடையான் அரசருள் 7 அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு குறளையும் எடுத்துக்காட்ட சொல்லியிருக்கிறாரு நம்ம வள்ளுவர். அது பொருட்பாலில் பார்த்தோம் அப்படின்னா 5 பிரிவாக இருக்குது. அதில் அரசாங்கம், அரசின் அங்கம் என்பதன் அமைச்சு அரண், கூழ், படை, நட்பு, குடி என்னும் 6 அங்கங்களை தனித்தனியே வகுத்து 6 அங்கங்களை உடைய ஆட்சி தலைவனை பற்றி தனியே சில அதிகாரங்கள் கூறி 7 வகையாக வேறுபாடு செய்வது திருக்குறளின் அமைப்பு முறைக்கு ஏற்றதாக உள்ளது. இது பொருட்பாலில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 அங்கங்களாக பிரிச்சிருந்திருக்காரு. அதுக்குன்னு தனித்தனியாக அதிகாரங்களை வகுத்து 7 வகையாக வேறுபாடு செய்து நமக்கு கொடுத்துருக்கிறாரு திருவள்ளுவர். அப்புறம் அரசனோட இயல்பை கூறுறதுக்குன்னு 25 அதிகாரங்கள் கொடுத்துருக்கிறாரு. அதில் இறைமாட்சி அதிகாரம் 39 தொடங்கி இடுக்கண் அழியாமை அதிகாரம் 63 வரையிலான 25 அதிகாரங்களில் அரசர், வேந்தர், நிலன், ஆண்டவர், மன்னர் முதலான பெயர்களால் 46 முறை அவர் ஆட்சி தலைவனை சுட்டி கூறியிருப்பது நோக்கத்தக்கது. ஒரு மன்னர்னால் எப்படி இருக்கணும், மன்னரோட ஆட்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டாக தான் இந்த 25 அதிகாரங்களையும் கூறியிருக்காரு நம்ம திருவள்ளுவர். கல்வி வேண்டும், கேள்வி வேண்டும், அறிவு வேண்டும், குற்றம் கடிந்த வாழ்வு வேண்டும், பெரியாரை துணை கொள்ள வேண்டும், சிற்றினம் சேராமல் வாழ வேண்டும், தெரிந்து செய்யும் இயல்பு வேண்டும், வழியும் காலமும் இடமும் அறிந்து வினை செய்யும் திறம் வேண்டும், தெரிந்து தெளியும் ஆற்றல் வேண்டும், தெரிந்து வினையை ஆளும் வன்மை வேண்டும், மனச்சோர்வு இல்லாமல் கடமைகளை செய்ய வேண்டும், செங்கோன்மை அப்படிங்கிறது நேர்மை வேண்டும், கொடுங்கோன்மையை வேறிருக்க வேண்டும், வெறுவந்த அப்படிங்கிறது பிறர் அஞ்சு நடுங்கும் செயல்கள் செய்யாமை வேண்டும், கண்ணோட்டம் இரக்கம் வேண்டும், ஒற்று உளவு ஆளும் முறை வேண்டும், ஊக்கம் வேண்டும், சோம்பலை ஒழிக்க வேண்டும், முயற்சி வேண்டும், இடுகணை பொருட்படுத்தாத உறுதி வேண்டும். இவைகளை அரசியலில் ஆட்சி தலைவர்களுக்கு திருவள்ளுவர் வலியுறுத்தும் இயல்புகள். இதுதான் ஒரு அரசியல் ஆட்சி வலியுறுத்தக்கூடிய ஒரு தலைவர்களோட இயல்பு அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே மாதிரி குடியாட்சி, அதாவது அந்த காலகட்டத்தில் முதல்ல மன்னர் ஆட்சி இருந்தது, அதுக்கப்புறம் ஜனநாயகம்னு ஒன்று இருந்தது. ஜனநாயகத்தை பற்றி அந்த காலகட்டத்தில் எழுந்தது. திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் இப்படிப்பட்ட காலம் முடியாட்சி காலம். ஆனால் இவர் குடியாட்சியை பற்றி அந்த காலகட்டத்தில் எழுதியிருக்காரு. ஒரு அரசு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முடியாட்சி எங்கும் பரவி இருந்த காலத்திலே அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் திருவள்ளுவர். காட்டுகின்ற அரசு எந்த காலத்திற்கும் எந்த அமைப்பிற்கும் பொருத்தமாக காணப்படுகிற நிலையினை நாம் காண்கிறோம். அவருடைய அரசியல் கருத்துக்கள் எந்த காலத்திற்கும் எந்த அமைப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிறப்பினை பெற்று விளங்குகின்றன. இன்னும் எத்தனை 500 1000 வருஷம் வந்தாலும் சரி, திருக்குறள்ன்ற ஒன்றில் சொல்லப்பட்ட கருத்து ஒருபோதும் தவறு இல்லைனா அது தேவையில்லாத ஒன்றுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஒரு நல்ல அரசு உருவாகணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை, அதுவும் நம்ம திருக்குறள் இருக்குது. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்றும் வைக்கப்படும். சரியான வழியில் ஒரு மன்னன் இருந்தானா அவன் தான் அந்த மக்களுக்கான இறைவன் அப்படிங்கிற அளவுக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்ற குறட்பாவில் அரச குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அரசனாக பொறுப்பு ஏற்றால் மட்டுமே ஒருவன் அரசனாக சிறப்பு கூற முடியாது என்னும் கருத்தியலை தெளிவாக பறைசாற்றியுள்ளார் திருவள்ளுவர். ஒரு மன்னன் நீதி வழுவாமல் தன் கடமையை சரிவரச் செய்தால் குடிமக்களை காப்பாற்றினான் என்றால் அவன் இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் அவனை மக்கள் காணும் கடவுளாகவே கருதுவார் அப்படிங்கிறாரு நம்ம திருவள்ளுவர். மன்னவனை கடவுளாக நினைத்த ஒரு காலகட்டத்தில் நீ ஒன்றும் கடவுள் அல்ல, நல்ல வண்ணம் நடந்தால் நீதி விழுவாமல் காப்பாற்றினால் உன்னை மக்கள் கடவுளாகவே கருதுவார்கள் என்று வள்ளுவர் கூறியிருப்பது ஆழ்ந்து சிந்திக்கத்தக்கது. அதாவது இப்போது எதுவுமே செய்யாத ஒரு ஆள் வந்திருந்தாலுமே நம்ம கடவுள்ன்ற அளவு வழிபடுறோம். ஆனால் உண்மையிலே கடவுள் அளவு வழிபடணும் அப்படின்னா அவர் உண்மையிலே நல்லதை செஞ்சால் மக்களே வழிபடுவாங்க அப்படிங்கிறது தான் அவரோட கோட்பாடு. அப்புறம் திருவள்ளுவரோட கண்ணோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அறம் வழுவாது தீமைகளை நீக்கி மரம் வழுவாது மானம் காப்பது அரசாகும். இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் ஒரு அரசு. ஏன்னா நம்ம மக்களுக்கு இன்னும் அரசுனாலே என்னென்னு தெரியல, அந்தளவுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா. அரண் இழுக்கா தல்லவை நீக்கி மரண் இழுக்கா மானம் உடையது அரசு அப்படின்னு சொல்லி அரசுனா என்னங்கிறதுக்கு சொல்லியிருக்காரு. மன்னர் எவ்வளி மக்கள் அவ்வளி. நாடாளும் மன்னன் தனது குடிமக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும். ஏன்னா வழிகாட்டுறவங்க சரியாக இருந்தால் அந்த படை சரியாக போகும், வெற்றி அடையும். அதனால் மன்னன் நீதி தவறாது வாழ்ந்தான் அப்படின்னா மக்களும் அப்படியே இருப்பாங்க. அவன் தீய வழியில் போனான்னா மக்களும் அதே வழியில் போவான். அதனால் மன்னன் எவ்வளி மக்கள் அவ்வளி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மானம் வேண்டும் என்று கூறும்போது தனி வாழ்க்கை பற்றியமான உணர்ச்சியை குறிப்பிடாமல் மரண் இழுக்கா மானம் என வீரத்திற்கு ஏற்புடைய மானத்தை குறிப்பிட்டு நாட்டின் மானமே தன் மானமாக கொண்டு மன்னன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என அவர் கூறுகிறார். அதாவது வீட்டில் ஒரு குடும்ப பிரச்சனையோ சொந்த பிரச்சனைக்காக நாட்டை
தொடர்புபடுத்தக்கூடாது. வீட்டில் எவ்வளவுதான் விஷயங்கள் இருந்தாலும் சரி, தன்னோட மானம் அப்படிங்கிறது நாட்டின் மானம் தான் இருக்கக்கூடிய ஒரு மன்னன் தான் சரியான மன்னன் அப்படிங்கிறாரு. செங்கோன்மை, நீதி நெறி தவறாது, அதிகாரத்திலும் நல்லாட்சி பற்றி எக்காலத்திற்கும் பொருந்தி வருகின்ற அடிப்படையான கருத்துக்களை எடுத்துள்ளது தான் திருவள்ளுவர். உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் மழையை எதிர்பார்த்து வாழ்கின்றன. அதுபோல் குடிமக்கள் எல்லாம் அரசனுடைய செங்கோலை நல்லாட்சியை எதிர்பார்த்து வாழ்கின்றனர் என்கிறார். மழை இருந்தால் தான் வாழ முடியும் உயிர்கள் எல்லாம். அதே மாதிரி தான் மன்னருடைய நீதி நேர்மையான ஆட்சி இருந்தால் மட்டும்தான் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படிங்கிற திருக்குறளில் மன்னவனோட நீதி நேர்மையை பற்றி சொல்லியிருக்காரு. அப்படி வாழ்ந்தால் மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க அப்படிங்கிறதான். குடிதெளியி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதளியி நிற்கும் உலகு என்ற குறட்பாவும் திருவள்ளுவன் காலங்கடந்து நிற்கும் பொதுமை நோக்கியதை புலப்படுத்தி நிற்கின்ற குடிமக்களை அன்போடும் அணைத்து கொண்டும் ஆட்சி புரியும் அரசனுடைய அடிகளை பொருந்தி நிற்குமாம் உலகம். அதாவது குடிமக்களை எப்போதுமே எந்த கஷ்டம் நஷ்டம் இல்லாமல் ஒரு அன்போடு நடத்தக்கூடியவனை இந்த உலகமே அவனுக்கு பொருந்தி நிற்கும் அப்படின்றிருக்காரு வள்ளுவர். இக்கருத்தினையே கொடுங்கோன்மை அதிகாரத்தில் வரும் குறட்பா ஒன்றில் எதிர்மறை வாய்ப்பாட்டால் தெளிவுபடுத்தியுள்ளார் திருவள்ளுவர். கொடுமையை பொறுத்து கொள்ள முடியாமல் துன்புற்ற குடிமக்கள் அழும் கண்ணீருக்கு மிகுந்த ஆற்றல் உண்டு. அதுவே ஆற்றல் மிக்க படையாகிய முறை செய்யாத மன்னனுடைய அரசையை அடியொழித்து விடும். ஏதாவது தேவையில்லாமல் கொடுமைகளை மக்களுக்கு பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா அந்த அரசர் ரொம்ப நாள் நீடிக்காது, அது அவனே அழிச்சிடும் அப்படிங்கிறார். அல்லற்பட்டு ஆற்றாது அழுதன் கண்ணீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு திருக்குறளே சொல்லிட்டார். ஹிட்லர், முசோலினி, ஜார் முதலான உலகின் கொடுங்கோலாளர்களுக்கு எதிராக திருவள்ளுவர் குழப்பாவில் எடுத்திருக்கும் சாவுமணி வலிமையானது. வருவாயை பெருக்குவதற்கான 4 வழிவகையில் ஒரு மன்னன் தனது அரசின் வருவாயை பெருக்கும் துறையிலும் வரவு செலவு திட்டத்திலும் வல்லவனாக விளங்க வேண்டும். இதில் இறைமாட்சி அதிகாரத்தில் ஓரில்லை என்ன அப்படின்னா, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அதாவது முதலாவது ஒரு மன்னன் பொருள் வரும் வழிகளை பெருக்க வேண்டும். இதனை இயற்றல். பொருள் வர்றதை நம்ம உருவாக்கணும் இல்லையா? பொருளை உற்பத்தி பண்ணி நிறையா பணம் ஈட்டணும். அந்த பொருளை வச்சு பணம் ஈட்டணும் நிறையா. அந்த பணம் ஈட்டி அந்த சேர்த்த பொருளை அழிவு வராமல் காக்கணும். இந்த மிக இன்றியமையாத 4 படிநிலையும் இயற்றியும் ஈட்டியும் காத்தும் வைத்துள்ளே செலவிடுவதற்கு உரிய துறைகள் இவை என அவற்றிற்கான தொகைகள் இவ்வளவு என்று வகுத்து செய்தலாகும். இதுவே வகுத்தல். அப்போது இயற்றுதல், உருவாக்குறது, அதை ஈட்டுதல், பணமாக்குறது, அதை காத்து வச்சு அதை செலவு செய்தல், அதை வகுத்தல். இந்த 4 இருந்தது தான் ஒரு மன்னனோட தலையாய கடமை அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். இது உலக அளவில் உள்ள மன்னர்களுக்கு யாருக்காக இருந்தாலும் பொருந்தும். இதுதான் ஒரு மன்னரோட மிகப்பெரிய டியூட்டி அப்படிங்கிறாரு நம்ம வள்ளுவர். ரெலவன்ஸ் ஆஃப் திருவள்ளுவர். அரசனுக்கென்று திருவள்ளுவர் பொருட்பாலில் கூறிய நல் இயல்புகள் நாட்டு மக்கள் எல்லோருக்கும் வேண்டியவனாக பொருந்தக்கூடியவனாக இருக்கணும். ஏன்னா இப்போது ஒரு கிங் இருக்கிறாரு அப்படின்னா ஒரு மதம் சார்ந்து இருந்தாருன்னா அது பிரச்சனை. எத்தனை மதங்கள் இருந்தாலும் அத்தனைக்கும் பொதுவான ஒருத்தராக இருக்கணும் கிங் அப்படிங்கிறவர். அதனால தான் அவர் அரசனுக்கு என்று கூறத் தொடங்கிய கல்வி முதலாக இடுக்கண் அறியாமை வரையிலான பண்பு நலன்களை வாழும் உயிர்க்கு என்று மாந்தர்க்கு என்றும் பலருக்கும் பொதுவாக்கியுள்ளார். இது கல்விங்கிறது, கல்வியிலிருந்து இடுக்கண் அறியாமை எல்லாமே எப்படி இருக்கும், ஒருத்தருக்கு மட்டும் இல்லாமல் உயிருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்திருக்கார். இது எல்லாம் தான் மாந்தருக்கு, ஆண்டவனுக்கு, அதாவது ஆட்சி பண்ணக்கூடியவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரது அரசியல் அமைப்பில் மக்கள் நலனை அடிப்படையாக விளங்குகின்றது. ஏன்னா எந்த ஒரு மன்னராக இருந்தாலும் மன்னர்கள் மாறிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் இங்கே எப்போதும் நிலையாக இருக்கக்கூடியது மக்கள் தான். அதனால் மக்களோட நலன் தான் அடிப்படை. மன்னர் யார் வேணாலும் இருக்கலாம், ஆனால் மக்களோட நலன் சார்ந்து ஒரு மன்னர் இருக்காலும் அவர் போற்றப்படக்கூடியவர் அப்படிங்கிறது தான் அவரோட கொள்கை. சரி, ரிமைனிங் உள்ளது நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். மறக்காமல் டெலகிராம், யூடியூப் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.